அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தருண் கா மதுசூதன். என் பெயர் தனிஷா மதுசூதன். நாம் இன்று சிந்திக்க இருக்கும் நூலின் பெயர் திரிகடுகம். இயற்றியவர் நல்லாதனார். திரிகடுகம் என்பது 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றாகும். 101 வெண்பாக்களை கொண்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன் கடைச்சங்க காலத்தில் இயற்றப்பட்டது. இந்நூலை இயற்றியவர் நல்லாதனார். ஆதனார் என்பது பெயர், நல் என்பது அடைமொழி ஆகும். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து எனும் ஊரினர் என்பது தெரிய வருகிறது. திரி என்றால் 3, கடுகம் என்றால் காரமுள்ள என பொருள்படும். சுக்கு, மிளகு, திப்பிலி என்னும் மருந்து பொருட்களால் ஆகிய திரிகடுகம் உடல் நலம் பேணுவதை போன்று இன்னும் செய்யுட்களில் மும்மூன்றாக உரைக்கப்பெற்ற அறங்கள் உயிர் நலம் பேணுவனவாம். அறம் செய்தால் இன்பத்தையும் அறமல்லாத செயல் செய்தால் துன்பத்தையும் தரும் என்பதை எடுத்து சொல்லி மனிதரை நல்வழிப்படுத்துகிறது திரிகடுகம். நமது தமிழர் வாழ்க்கை முறையில் இறை வழிபாடு என்பது பண்டைய காலம் முதல் இன்றைய காலம் வரை இன்றியமையாததாக இருந்து வந்துள்ளது என்பதை பல நூல்களில் இருந்து நாம் அறிய முடிகிறது. கடைச்சங்க காலத்திற்கும் முற்பட்ட நூலாக அனைவராலும் அறியப்படும் தமிழ் மொழியின் ஆதி இலக்கண நூல் தொல்காப்பியம். மண் சார்ந்த இறை வழிபாட்டு முறையை ஆதி தமிழர்கள் கடைபிடித்து வந்தார்கள் என்பதை விளக்கும் பாடலாக தொல்காப்பியர் இந்த பாடலை அமைத்துள்ளார். மாயோன் மேய காடு உரை உலகமும் சேயோன் மேய மை வரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் தேதுர் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே. இந்த பாடலில் மாயோன் என குறிப்பிடப்பட்டுள்ளது திருமாலை குறிக்கும். சேயோன் என்பது முருக கடவுளை குறிக்கும். வேந்தன் என்பது இந்திரனையும் மற்றொன்று மலைக்கு அதிபதியான வருணனையும் குறிக்கும். திருமால் காடும் காடு சார்ந்த நிலமான முல்லை நிலத்திற்குரிய தலைவர். அந்த திருமாலுக்கு தனது வாழ்த்து பாடல் செய்து நல்லாதனார் திரிகடுக நூலை துவங்குகின்றார். நாமும் அந்த கடவுள் வாழ்த்து பாடலுடன் துவங்குவோம். கண்ணகல் ஞாலம் அளந்ததுவும் காமரு சீர்த்தனரும் பூங்குருந்தம் சாய்த்ததுவும் நன்னிய மாயற் சகடம் உதைத்ததுவும் இம்மூன்றும் பூவை பூவண்ண நடி. இப்பொழுது இந்த பாடலின் விளக்கத்தை பார்ப்போம். திருமால் வாமன அவதாரத்தில் தனது ஓரடியில் உலகளந்த பெருமாளாக இந்த உலகத்தை அளந்து மாபலி அரசனுக்கு அருளினார். கண்ணனாக அவதரித்த போது குழந்தை குறும்பாக பல அற்புதங்களை செய்தார். அதிலொன்று, நாரதரின் சாபத்தால் 2 தேவகுமாரர்கள் குளிர்ச்சியான மலர்களை உடைய குருந்த மரத்தில் சிக்கியிருந்தனர். அந்த மரத்தை தன் காலால் சாய்த்து அவர்களை காத்தார். தனது மாமன் கம்சன் அனுப்பிய அனைத்து அரக்கர்களையும் அழித்தார். வண்டி சக்கரமாக வந்த சக்கராசுரனின் வஞ்சகமான வண்டியை தன் காலால் உதைத்து அழித்தார். அருளல், அழித்தல், காத்தல் என முத்தொழிலை நிகழ்த்திய திருமாலின் நடிகளை வணங்கினால் அனைத்து தீமைகளும் விலகும் என்று நல்லாதனார் கூறியுள்ளார். கடவுள் வாழ்த்து பாடலை தொடர்ந்து சில திரிகடுக பாடல்களையும் அதன் விளக்கத்தையும் இப்போது நாம் சிந்திப்போம். திரிகடுக பாடல் 12. தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன், வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான், கோளாளன் என்பான் மறவாதான், இம்மூவர் கேளாக வாழ்த்தல் இனிது. விளக்கம். தாளாளன் என்பவர் கடும் முயற்சி செய்து தன் வாழ்வில் தனக்கு தேவையான பொருட்களை தாமே ஈட்டி அவற்றுக்குள் தன் வாழ்க்கையை நடத்தி கடன்படாது வாழ்பவர். வேளாளன் என்பவர் விருந்தினரை பேணி அவர்களுக்கு தேவையானவற்றை செய்பவர். விருந்தினர் பசித்திற்கு தான் மட்டும் உண்ணாதவர். கோளாளன் என்பவர் பிறர் காரியங்களை அறிபவர் மற்றும் கேட்டவற்றை மறவாதவர். இம்மூவரிடனும் நட்பு கொள்ளுதல் எவருக்கும் என்றும் நன்மையையே தரும். திரிகடுகம் பாடல் 6. பிறர்
தன்னை பேணுங்கால் நாளும் பேணார் திறன் வேறு கூறின் பொறையும் அறவினையை காராண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. இப்பொழுது இந்த பாடலின் விளக்கத்தை பார்ப்போம். பேணுங்கால் என்னும் சொல் உயர்த்தி பேசுதல் என்னும் பொருளில் வந்துள்ளது. பிறர் தன்னை உயர்த்தி பேசும்போது அமைதியாகவும் கர்வம் கொள்ளாது இருத்தல் வேண்டும். எவரேனும் நம்மை விரும்பாதவர் நம்மை இகழ்ந்து பேசும்போது சினம் கொள்ளாது அதை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். ஆதரவின்றி துன்பத்தில் இருப்பவர்க்கு கைமாறி ஏதும் கருதாமல் தம்மால் இயன்ற உதவிகளை அகமகிழ்ச்சியுடன் செய்ய வேண்டும். இத்தகைய 3 நன்னெறிகளை கடைபிடிக்கும் ஒருவருக்கு அதுவே அவர்கள் வாழ்க்கையில் பெற்ற தலைசிறந்த செல்வமாகும். திரிகடுக பாடல் 78. தூய்மை உடைமை துணிவு ஆம், தொழில் அகற்று வாய்மை உடைமை வனப்பு ஆகும். தீமை மனத்தினும் வாயினும் சொல்லாமை, மூன்றும் தவத்தில் தருக்கினார் போல். விளக்கம். இந்த பாடலில் தூய்மை என்னும் பதத்திற்கு அகந்தூய்மை அல்லது புறந்தூய்மை என்று பொருள் கொள்ளலாம். ஒருவர் தன் மனத்தாலும் உடலாலும் தூய்மை உடையவராய் இருத்தல் வேண்டும். வள்ளுவரின் கூற்றுப்படி முப்பொழுதும் எப்பொழுதும் பிறருக்கு தீங்கு அளிக்காத உண்மையை உரைப்பவராக இருத்தல் வேண்டும். தீமையை தருவதனை மனதளவில் கூட நினைக்காமலும் சொல்லாமலும் இருத்தலே சிறப்பாகும். இந்த 3 குணங்களும் தவநெறியை மேற்கொள்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய தலையாய கொள்கைகள் ஆகும். திரிகடுகம் பாடல் 68. இல்லார்க்கு ஒன்று ஈயும் உடைமையும் இவ்வுலகின் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்று அறியும் மாந்தர்க்கு உள. விளக்கம். வறியவர்களுக்கு உதவி செய்து அவர்களை காப்பாற்ற பயன்படும் செல்வமும் இவ்வுலகில் உள்ள பொருட்களின் நிலையில்லா தன்மையை உணர்ந்து அவ்வழியில் செல்லும் நல்ல நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்பவரும் பிற உயிர்களுக்கு துன்பம் ஏற்படும்படியான செயல்களை செய்யாத தன்மையும் ஆகிய இம்மூன்றும் அறங்களை பின்பற்றி வாழும் மனிதர்களிடம் உள்ள நற்குணங்களாகும். திரிகடுக பாடல் 83. உப்பின் பெருங்குப்பை நீர்படி நில்லாகும், நட்பின் கொழுமுனை பொய் வழங்கி நில்லாகும். செப்பமுடையார் மலை அணியர் இம்மூன்றும் செப்ப நெறி தூராவாறு. விளக்கம். உப்பு குவியல் மீது நீர் படிந்தால் அந்த உப்பு கரைந்து இல்லாமல் போகும். நண்பர்களுக்குள் பொய் உரைத்தால் அவர்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை உடைந்து அந்த நட்பு கெட்டு போகும். எப்பொழுதும் நடுநிலைமையாக இருப்பவர்கள் மழை எவ்வாறு அனைவருக்கும் பொதுவாக பெய்வது போல் எல்லோருக்கும் உதவி செய்வர். இம்மூன்றும் நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை கெடுக்காத முறைகளாகும். திரிகடுகம் பாடல் 79. பழியஞ்சான் வாழும் பசுவும் அழிவினால் கொண்ட அருந்தவம் விட்டானும் கொண்டிருந்து இல்லஞ்சி வாழும் எருதும் இவர் மூவர் நெல்லுண்ட நெஞ்சிற்கு ஓர் நோய். விளக்கம். தான் செய்யும் இழிச் செயல்களை பார்த்து உலகத்தார் படிப்பார்கள் என்று சிறிதும் கவலை உறாமல் அச்சப்படாமல் வாழ்கின்றவனும் தனக்கு இடர் வந்தது என்று தான் மேற்கொண்டிருந்த பெருந்தவத்தை விட்டவனும் தன் இல்லத்தில் ஒருத்தியாக இருக்கும் தன் மனைவிக்கு பயந்து எருது போல் வாழ்கின்ற கணவனும் ஆகிய இம்மூவர் மக்கள் உண்ணும் சோற்றை உண்டாலும் உலகத்தார் பார்வையில் அவர்கள் நெஞ்சுக்கு ஒரு நோயாகவே இருப்பார்கள் என பொருள் கொள்ளலாம். அல்லது ஒருவர் நெல்லை உண்டால் நெஞ்சில் ஏற்படக்கூடிய வேதனையும் வலியும் பெறுவர் எனவும் பொருள் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.